ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம போன எபிசோடில் வந்து 2 பேருமே ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதோட தானே நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போவும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜூ இருந்துட்டு என்ன திங்க் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. பட் அது வந்து இந்த ஒரு சின்ன ஹக்கில் எல்லாமே சரியாயிருதில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, டைமே போக வேண்டாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஹக் பண்ணிகிட்டே படுத்துட்ருக்கு. வச்சு நான் புலம்பிட்டு இருக்கேனா இல்லை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறேன்னா ஒன்றுமே தெரிலையே. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இப்போ வேற இவனை கிஸ் பண்ணணும்னு தோணுது, கிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்ம ஜுவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை வேண்டாம், அவன் வெறும் ஸ்ட்ரைட்டு, கிஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவன் தான் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கானே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சடா ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ராக் கேட்கும்போது, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடு குடு குடுக்குன்னு பையவில் ஓடுது மக்களே. ஏன் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவரே கண்ட்ரோல் பண்ண முடியலையாம்மா. ஸோ அங்கே போயிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு என்னன்னு. ஐயோ இப்போ தான் நாங்கள் பேசுகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பையவில் புலம்பிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே மேலே இந்த சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்களா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் இருந்துட்டு, டே நீ அப்படி படுக்காதே, அப்படி படுத்தா ஒன்றும் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தோணுதுங்கள. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன் வேலையை பார்த்துட்டு நீ படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டே உன்னை இப்படி பார்க்கும்போது செத்து போனவங்க மாதிரி இருக்குடா. என்னது என்ன நான் இப்படி படுத்துட்டு இருக்கிறது உனக்கு செத்து போனவங்க மாதிரியா இருக்குது, கோவத்தை கலப்பாத பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, அப்போ தான் நம்ம ராக் பையன் ஒன்று சொல்கிறேன், இல்லை ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்துட்டு செத்து போனாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் நான் தாடா இருந்தேன், எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, ஸோ அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பையவில் சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா ஜூ, எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை நினச்சா ரொம்ப கோவமாக இருக்குது. ஏன்டா இப்படி சொல்கிறேன்? ஆமாம், அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணேன், 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன், இப்படி வெயிட் பண்ணி பார்த்தேன்னா, பட் அவங்க கடைசி முடி எந்திரிக்கவே இல்லைடா, அதை நினச்சதான் எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜூ இருந்துட்டு, ஓ அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறையடா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா இது மட்டும் காரணம் கிடையாது, எனக்கு வந்து சின்ன வயசில் என் கூட பிறந்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்காகவும் தான் நான் இதை வேலை தேடிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேடா. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு சரியான வேலையும் இல்லைடா. எங்கள் அம்மா இருந்த முடி வந்து பார்த்தேன்னா, எங்கள் அம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு அவங்க தான் போட்டாங்க. பட் இப்போ அப்படி கிடையாதுல்ல, ஸோ நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஜூ இருக்கிறான் இல்லையா, அவன் எந்திரிச்சிட்டு போயிட்டு ரொம்ப ஆறுதலாக அந்த தலையை கோரி விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்து, ராக் எனக்கு புரியுதுடா, இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஓகேவா, சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆறுதலாக சொல்லிகிட்ருக்கிறாரு நம்ம ஜூ வந்துட்டு. அப்போது இருந்துட்டு நம்ம ராக், இல்லைடா நான் படிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இதை வச்சு என் ஃபேமிலியை நான் எப்படியாவது வேலை தேடி பார்த்துக்குவேன்னு தோணுதுடா அப்படிங்கும்போது, நம்ம ராக்கும் வந்துட்டு ஆறுதலாக சொல்கிறா, கண்டிப்பாடா உன்னை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தேன்னா ஒரு பிரச்சனை பண்ணுற ஒரு பையன் தான் நினச்சேன், ஆனால் உனக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இப்போ தான் தெரியும், எல்லாமே சரியாயிருடா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு போயிடுது. ஸோ காலையில் தான் காமிக்கிறாங்க, காலையிலையா இல்லை மத்தியானமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா இவங்க குடிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால எனக்கு டைம் தெரிலப்பா. ஸோ நம்ம ராக் இருந்துட்டு, ஐயோ கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம குடிக்கவே கூடாது, குடித்தா இங்கே பாரு தலைவலியா என்னால் தாங்க முடியலடா சாமி, ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கதவு கிட்ட இருந்துட்டு உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னெலாம் சொல்ல சாப்பாடுன்னு சொல்கிறேன். ஜூ இருந்துட்டு, உனக்காக நான் மில்க்கு அப்புறம் எக் இதெல்லாம் குக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, கண்டிப்பாடா சாப்பிடணும் தான், ஆனால் உன்னோட கேரிங்கை பார்த்தா ஒரு ஒய்ஃப் என்னை கேர் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது, ஏய் நீ இப்படி சொல்கிறது என்னை அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்கிறேன்ப்பா. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இதில் என்னென்னா, இவங்கெல்லாம் பெட்டை விட்டு எந்திரிச்சதுமே சாப்பிட்றாங்களே, ஒருவேளை இவங்கள ப்ரஷ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஆக்சுவலாக நான் இதே மாதிரி தாய்லாண்டு சீரீஸ்லேயும் நிறைய சீரீஸில் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட இந்த வேன்டி குட்டை போச்சு இல்லையா, அதுலேயும் ஒரு பெட் சீனில் அப்படி தான் வருவாங்க, தூங்கி எந்திரிச்சதுமே சாப்பிட கொடுப்பாங்க. ஸோ மேபி இவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குப்பா. நம்ம ராக் இருந்துட்டு ஜூகிட்ட, நைட்டு நான் ஃபுல்லாக குடிச்சிருந்தேன்னா, ஸோ வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லைடா, நான் என்னடா பண்ணேன், ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ உனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா, ஞாபகம் இல்லைண்டா சொல்லுடா. அதுவும் ஒன்றும் இல்லைடா, நம்ம பால்கனி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு யூரின் பாஸ் பண்ணேன், அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்க
இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் அவங்க கதவை தட்டிட்டு தேவையில்லாத சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தேடா. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாடா. சரி இப்ப இரு, நான் அப்புறமேல் வந்து இத சாப்பிட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்டு போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு வரதுக்கு போறேன். ஏய் நான் சும்மா சும்மா சொன்னேன்டா. விளையாடுறதுக்கு உனக்கு இதான் டைமா? ஆமாடா நிஜமா தான் நான் விளையாடினேன். சாரி சாரி. ஓ! அப்படியா? உனக்கு இது புடிச்சிருக்கான்னு ஒண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு கிச்சு பண்ணி 2 பேருமே அப்படி விளையாடிட்டு பெட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 பேருக்கும் ஏதோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும். அக்கு தான் மேல படுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ அவருக்கு திடீர்னு ஏதோ இதாகும்போது பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோ! என்னாச்சு? அப்படிங்கிற மாரி அந்த சைடு அவரோட பெட்டுக்கு போயிட்டு ஒரு பில்லோ எடுத்து அவர அப்படியே மறைச்சு உட்காந்துக்கிறாரு. என்னடா பிரச்சனை? அப்படிங்கிற மாரி நம்ம இருந்துட்டு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி அவரு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆஹா! அப்படிங்கிற மாரி நம்ம ஜூக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருதுப்பா. ஒண்ணும் இல்லடா, இந்த முட்டை வந்துட்டு நல்லாருக்கு. ஸோ நான் இத இப்ப சாப்பிடுறேன் ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி, சரி சீக்கிரமா சாப்பிடு. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் என்ன பண்ண போறோம்? உனக்கு காசு வேணும்னு சொன்னேல்ல. ஸோ அத பத்தி நம்ம ட்ரை பண்ண போறோம். அது எப்படி? எப்படி நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் இருந்துட்டு கேட்குறாரு. நான் வந்துட்டு என்ன நெனச்சேன்னா, கண்டிப்பா நம்ம ஜூ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு நான் நெனச்சேன். பட் பயபுல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கோட ஓனருக்கே கால் பண்ணிட்டு, "ஏங்க நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கா? இப்படி என் ஃப்ரெண்ட நீங்க வேலைய விட்டு எப்படி நிப்பாட்டலாம்? நீங்க காசும் குடுக்கல. அவரு எப்படி இது பண்ணுவாரு? இப்போ இந்த டைம்ல நாங்க வெளியவும் போ முடியாதுல்ல. எங்களுக்கு காசு தேவைப்படுதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனரையே நம்ம பயபுல பிடித்து திட்டிட்டு ஏய் நீ வந்து அந்த ராக்கோட ஃப்ரெண்டு தானே! அதனால தான் இப்படி திட்டிட்டு இருக்கிறியா நீ என்ன? அப்படின்னு சொல்லும்போது, ஐய்யய்யோ! என்ன இவரு கண்டுபிடிச்சிட்டாரா? அப்படிங்கிற மாரி நம்ம இருந்துட்டு பார்க்குறாரு. பார்க்கலப்பா அப்படியே திங்க் பண்ணிட்டு நின்னுட்டு நம்ம ராக் பையன பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் சொல்றாரு, "உன் ஃப்ரெண்டு கரெக்ட்டா வேலையே பார்க்குறதில்ல. இன்னொன்னு என்னன்னா, இங்க வர கஸ்டமர் கிட்ட அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறாரு. அவர நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் நெனச்சிருந்தேன். அதுக்கு இதான் சரியான டைமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவரு வேலைக்கு வராம இருக்கிறது கரெக்ட்டா தான் இருக்குப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன கட் பண்றாரு. ஆக்சுவலா அவர் வந்துட்டு எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டைம்லயாம்மா நம்ம ராக் பையன் இருக்கிறான் இல்லையா? அவன ஒருத்தர் தான் வேலையே வேண்டாம், வேலைய விட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் வேண்டான்னு சொல்லிட்டு போறாமா. அத வச்சு தான் இவருடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு போறாமா. இத தான் அவரு சொல்லுவாரு. சரிடா, என்னடா சொன்னா என் ஓனரு அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கும்போது நம்ம ராக் பையன், அவரு உன்ன வேண்டான்னு தான் சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது அப்படியே ஃபேஸ்லயே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுது பயபுல. சரிடா ஒண்ணும் ஃபீல் பண்ணாதே வா. சரி உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போதும், ஏய் என்ன டேலண்ட்டா? டேய் எனக்கே ஒண்ணும் தெரியாது. ஏன்டா என்ன இப்படி கேட்குற? ஏய் யோசிச்சு பாருப்பா. உனக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கும். எனக்கா? எனக்கு ஆக்சுவலா ஆர்டர் குடுப்பாங்க இல்லையா? அது எடுத்துட்டு வா, இது எடுத்துட்டு வா. அது நல்லா ஞாபகமா இருக்கும்டா. அது மட்டும் இல்ல, இந்த தண்ணியெல்லாம் வச்சுட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணுவேன்டா. பாதி பேர்லாம் என்ன குடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா? அப்படிங்கிற மாரியே சொல்லும். நம்மளுக்கு இதில பார்த்தா என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா பார்ல வேலை செய்றது எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். டேய் லூசு பைய ராக்கு. ஆல்ரெடி பார்ல இத தான்டா செஞ்சுட்டு இருப்பாங்க. நீ வேற ஏன்டா? சரி அத குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் மாரி இருக்கு. அத எடுத்து பார்த்துட்டு, எங்கே? இங்க மூஞ்சி பக்கத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2யும் சேமா வச்சு பார்த்துட்டு, இதில பெயிண்ட் பண்ண மாரி இருக்கே அப்படிங்கும்போதும், என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லடா, இன்னொன்னு சொல்லட்டுமா? நீ பார்க்குறதுக்கு ஒரு விதமான பையன் மாரி இருக்கிறடா. டேய் கடுப்பே கெளப்பாதடா. நான்லாம் அந்த மாரி பசங்க கூட இதுவரைக்கும் இருந்ததில்ல தெரியுமா? அப்படின்ட்டு நம்ம ராக் சொல்றேன். உடனே நீங்க நீங்க யோசிக்காதீங்க. அப்போ கேர்ள்ஸ் கூடவா இன்டிமேட்டா இருப்பாங்க அப்படின்னா, அது எனக்கு தெரியாது. ஸோ ராக் என்கிட்ட சொல்லல. அதனால கம்பெனி பொறுப்பாகாது மக்களே. திடீர் ராக் எனக்கு ஒரு பிளான் தோணுது. நாம வேணா அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நான் உன்ன ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் நெட்ல போட்டு விடலாம் அப்படிங்கிற மாரி 2 பேருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாருப்பா. ஸோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல நான் மறந்துட்டேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு முன்னாடி 2 எபிசோடுன்னு நெனைக்கிறேன். அதில வந்துட்டு நான் ஒரு மாடலா எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, "டேய் ஹேண்டே பார்த்தியா மாடல் மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அத தான் நம்ம ஜூக் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு, ஸோ இவர ஒரு மாடல் ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணிட்டு என்னமோ அவங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரிடா நான் ரெடி ஆயிட்டு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அடிபட்டுருக்கும் இல்லையா? அந்த தலையில அந்த டிச்சு ஒன்று எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு வலிக்காம நான் எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா,
அங்கே ஒரு குட்டி ரொமான்ஸ் வைக்கிறாங்கப்பா. அது குட்டி குட்டியாக தான் வைக்கிறாங்க. வைக்கிறாங்க கொஞ்சம் பெருசாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் தாய்லாண்டு பிஎல்ஸ்ப்பா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான். கொஞ்சம் சிரிடா அப்போ தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க நெட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. டே ஜூ, நீ வந்துட்டு கன்னடா போகிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா, இல்லை உங்கள் பாட்டி கூட தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லும்போதும், எதுவாக இருந்தாலும் சரிடா, நான் வந்து அவங்க 2 பேரும் கூட மட்டும் இருக்க மாட்டேன், அம்மா கூடவும் இருக்க மாட்டேன், எங்கள் பாட்டி கூடவும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி. ஜூ, ஏன் இப்படி சொல்கிற, அவங்க உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கடா. அது மட்டும் இல்லை, நீ உண்மையாகவே அதிர்ஷ்டம் பண்ணவ தான்டா, உன்னை ஃபேமிலி கேட்குறாங்க இல்லையா வந்துடுறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் நீ இது பண்ணுற, அவங்க ஒன்று உண்மையாகவே லவ் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையவுல சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ஒரு நிமிஷம், நம்ம நினைக்கிறது நடந்துட்டு போல இருக்கு. இங்கே பார்த்தியா உன்னோட ஃபோட்டோஸ் நான் அப்லோட் பண்ணாலுமே ஏதோ ஒரு லிங்க் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ சொல்கிறேன். சரி இங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம், வா நம்ம திரும்பவும் ஃபோட்டோ எடுக்க போகலாம், இதுக்கும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேண்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கை வந்துட்டு கூட்டிகிட்டு நம்ம ஜூ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு திரும்ப போயிடுச்சுமா. பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா. டே, எனக்கு பயமாக இருக்குடா, உன்னோட இந்த ஃபோட்டோவே பார்த்தா எதுக்குனாலும் நம்ம நெட்டில் ஃபோட்டோ எதுக்குனாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஜூ இருந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, பொய் சொல்லலடா, உனக்கு என் மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்குது தானே. க்ரஷ்ஷா, நான் எந்த மாதிரி பையனும் உனக்கு தெரியாதோ, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இது வரைக்கும் யாருமே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் சீன் போடுது. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஜூக்கு ராக்கு மேலே க்ரஷ். அப்புறம் என்னென்னா, உன்னெல்லாம் போய் எனக்கு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு சொல்லிட்டே சீனை போட்டுட்டு பையவில் ஃபோட்டோ எடுக்குதுமா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு உட்காந்து நம்ம ஜூ இருக்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு அவனுடைய பிம்பிள்ஸ் ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ்க்கு தான் அதை வச்சுட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி பிம்பிள்ஸுக்கு இப்போ வந்துட்டு அந்த கன்சிலரை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்னடா இது அப்படிங்கும்போது, இது வந்துட்டு என்னோடய ஃபேஸில் இந்த மார்க் இருக்கு இல்லையா, இதை வந்து மறைக்கிறதுக்கு வேண்டியதாடா இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ இருந்துட்டு சொல்லிட்டு போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே குடுறா, நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது பையவில் பண்ணிக்கிட்டு, உன்னோட ஃபேஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே கன்சிலர் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துட்டு அவங்க லேப்டாப்பை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்தேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் இதில் நெட்டில் போட்டிருக்கல, சில கம்பெனிகள் இங்கே வந்திருக்கு மாதிரிடா, லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ இருந்துட்டு ராக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைடா, நீ வந்துட்டு இனி வேலை தேடணுங்கிற அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு, இது வந்துட்டு என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோடா அப்படிங்கும்போது, ஏய் என்னோடய பர்த்டே இல்லை இன்னைக்கு, மை பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது அவரோட பர்த்டேன்னு இன்னைக்கு. 1 மினிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் இருந்துட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியும் பேசுகிறாங்க. ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு அவங்க தம்பி, அப்புறம் வந்துட்டு அவங்க சித்தி, அவங்க அப்பா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே உனக்கு பர்த்டேடா, விஷ் யூ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பர்த்டே சாங்ஸ் பாடுறாங்க. ஸோ இது வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி பேசி முடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ கிட்ட போகிறேன். ஆக்சுவலாக இதை ஜூ பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவருக்கு ஏதோ இவங்க ஃபேமிலி கூட பேசும்போது ஒரு மாதிரியா என்ன ஃபீலிங் ஆகுதுன்னு தெரில. ஸோ அவருக்கு கூட ஃபேமிலி பேசுகிறதில்ல அப்படிங்கிறதுனால இப்படியா என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக் இருந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவர் சாங்ஸ் பாடிக்கிட்டு அந்த பாட்டில் எடுத்துகிட்டு டான்ஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவும் பார்த்து சிரிச்சுட்டு, சரிடா உட்கார் நம்ம சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. அப்போது இருந்துட்டு நம்ம ஜூ மனசில் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட என்னமோ சம்திங் இருக்குடா, என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், உன்னை போல் ஒரு பையன்கிட்ட நான் விழுந்துட்டேன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியே திங்க் பண்ணி பையன் பார்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே அப்படி உட்காந்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கேம்ப் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன மாற்றி பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே நானும் நினைக்கலடா தனியாக வந்துட்டு இப்படி செலிப்ரேட் பண்ணுவேன், ஃபேமிலி கூட இல்லாமல் இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு சொல்கிறது. அதுக்கு இருந்துட்டு நம்ம ஜூ இருந்துட்டு, நானும் தான் இப்படி தனியாக வந்து இந்த வீட்டில் அழுதுட்டு இருப்பேன்னு நானும் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்கிறது. அப்புறம் வந்துட்டு நம்ம ராக் இருந்துட்டு, எனக்கு வேலை போச்சுடா, வேலை போய் பைத்தியம் ஆயிடுவேன் தான் நினச்சேன், பரவாயில்ல நீ எதுக்கும் வந்து என்னை காப்பாற்றிட்டடா, ஏதோ ஹெல்ப் பண்ணி ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஜூயை பார்த்து ராக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த செலிப்ரேட்டை பார்த்தா எனக்கே சிரிப்பாக வருது. ஏன்னா ஒரு இத்துணூண்டு கேக்கில் ரொம்ப பெரிய மெழுகுவர்த்தி வச்சு அதில் இது பண்ணிட்டு, "டீ இப்போ கேக்கை கட் பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதே நிஜமாக காமெடியாக தான் இருக்குது எனக்கு. இப்படியே 2 பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இதாயிடுறாங்க. இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஜூக்கு வந்துட்டு ஃபீலிங் ஆயிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூயே சொல்கிறான், "எங்கள் பாட்டி அப்போவே சொல்லுச்சு தெரியுமா?" அப்படின்னு. "என்னடா உங்கள் பாட்டி சொல்லுச்சு?" "என்ன மாதிரி பர்சனாக லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா உனக்கு?" "டேய் உனக்கு என்னடா, நீ நல்லா தானேடா இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதை நீ தாடா சொல்கிறேன்னா மற்றவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதனால தான் என் பாட்டி என்னை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லும்போது, "ஓ அப்படியாடா" அப்படிங்கிற. "கொஞ்சம் தூரத்துக்கு நீ எதுவுமே பேசாத, தயவுசெய்து இங்கேருந்து போகணும்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ இருந்துட்டு அவருடைய ஷோல்டரில் படுத்துக்கிட்டு, "உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா இவன் சொல்ல வர" அப்படிங்கிற மாதிரியே நம்ம ராக் இருந்துட்டு திங்க் பண்ணிட்டு நிற்கும்போது, "நீ எனக்கு கோர்ட்டாக இருக்கிறியா? நீ ஓகே சொல்லலைனாலும் பரவாயில்லடா, வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ்" அப்படிங்கும்போது நம்ம ராக் இருந்துட்டு, என்ன வாய்ப்பு கேட்குற?" அப்படிங்கிற மாதிரி. "உனக்கு இது வேணுமாடா?" அப்படிங்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம் மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஆக்சுவலாக என்கிட்ட யூடியூப்பில் கிடையாது, இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, "உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை இருக்க போகுது? நீங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா, வலின்னா என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அது அவங்களுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் பத்தாது, இதை நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போது காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாருக்குமே தேவையாக தான் இருக்குது. அதனால எல்லாருமே இப்போ வரைக்கும் காசுக்கு வேண்டி ஓடிட்டு தான் இருக்காங்க இல்லையா? அதை தாண்டி உங்களுக்கு என்னக்கா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டால் கூட யாருமே வர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 பேர் வரேன் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன்ப்பா. அப்போது நான் வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே உட்காந்துட்டு தனியாக தான் இருந்தேன். ஸோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் வந்தாங்க. இதுக்கு நான் ஏஜ் அட்டெண்ட் கூட பண்ணல. எனக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 40லேருந்து ஒரு 45 வயசு இருக்கும் 2 பேருமே. சரி இவங்கள பார்த்ததுமே எனக்கு பயமாயிருச்சு. ஸோ நம்ம இங்கே உட்கார வேண்டாம், தனியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போகலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்துட்டு வழிய மறிச்சிட்டாங்க. சொல்கிறேன், "என்னை விட்டுருங்க, நான் போகணும், எனக்கு பயமாக இருக்குது" அப்படின்னு சொன்னோம். "இல்லை மெதுவாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த லாக் பண்ணிட்டாங்க. அந்த சைடும் லாக் பண்ணிட்டாங்க, இந்த சைடும் போக முடியுது. எனக்கு உயிரே இல்லை, நான் அழுதுகிட்டே அவங்ககிட்ட சொல்கிறேன்னா, "நான் போகணும், தயவுசெய்து விட்டுருங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுறேன். வேணா அவங்க காலை கூட பிடிக்கிற அந்த நிலைமை கூட போயிட்டேன். பட் அவங்க வந்துட்டு அதுலேருந்து இறங்குற பாடில்ல. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட கண்ணை பார்க்கும்போது உயிரே இல்லைங்க எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல கேட்பீங்க, "நீங்கள் எதுக்குக்கா தனியாக காட்டுக்குள்ளே போனீங்க?" அப்படின்ட்டு. அது எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கெலாம் இப்போ இருக்கிற மாதிரி கேஸ் எல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போவும் எங்கள் வீட்டில் வந்துட்டு விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ விறகுக்கு வேண்டி தான் நான் போய் வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்போ அந்த டைமில் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போது உங்க கூட பேசிட்டு இருக்கிறது இந்த நிமிஷம் கூட திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மறு ஜென்மமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நாங்களும் வந்துட்டு எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னாலும் நீங்கள் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கும் பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணாவே வந்துட்டாங்க. "ஏன்னா இன்னும் என் தங்கச்சி இவ்வளோ தூரம் ஆகியும் டைம் ஆச்சு, வரவே இல்லையே வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை தேடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் என்னை விடாமல் தானே இருந்தாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அண்ணாவை பார்த்தாலுமே அவங்க விட்டுட்டாங்க. அவங்க ஸோ அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. சரி ஓகே, தயவுசெய்து நீங்கள் யாருக்கிட்டாவது கேட்குறேன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுங்கப்பா. பிரச்சனை யாருக்குமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. சரி ஓகே மக்களே, நான் இதோட இந்த முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.